ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ராஜா ஃப்ரம் சென்னை. ஸோ நான் வந்து ஒரு 4 இயர் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கேன். ஸோ இப்போ இந்த சேனலில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தா, எப்படி நம்ம ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு பேசிக்கலி கிடைக்க போகுது. ஸோ அதுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் மாடல் பற்றி தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம்லையும் எப்படி நம்ம இன்கம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லையும் எப்படி நம்ம இன்கம் பண்ணுறதுங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது உறுதி. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃபைன், நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிஸ்னஸ் மாடலில் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப்பில் போயிட்டு வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்குறது சம்மந்தமாக வீடியோ பார்க்குறோன்னு வைங்களேன். அந்த யூடியூபர் ரிவ்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ அந்த லிங்க் வந்து வெறும் நார்மலான லிங்க் கிடையாது, அது பேர் அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஒருத்தர் வாங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூபருக்கு ஒரு செர்டைன் பார்ட் ஆஃப் கமிஷன் வந்து போகும். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட பிஸ்னஸ் மாடல் பேசிக்கலி. ஸோ இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சு நம்ம வந்து எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறோம், அது இந்தியாவில் எப்படி நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சம்மந்தமாக தான் இந்த பிஸ்னஸ் வீடியோ வந்து கம்ப்ளீட்லி இருக்க போகுது. ஓகே ஃபைன், நம்ம அதை இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து வெஸ்டர்னில் ரொம்ப ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் எடுத்துக்கோங்க, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யூகே, இங்கெல்லாம் வந்து $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இந்தியாவில் வந்துட்டு இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பூமிங் இண்டஸ்ட்ரியாக வந்துக்கிட்டு இருக்குது. 2025 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ் வந்து இது சர்பாஸ் பண்ணுறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா யூஎஸோட பாப்புலேஷன் நம்மளில் கால்வாசி தான். அவங்க வந்து நம்மளோட அவ்வளோ அட்வான்ஸ்டாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அவங்களோட 4 டைம்ஸ் வந்து பாப்புலேஷன் அதிகங்கிறதுனால அப்போ நம்மளோட க்ரோத் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், இதில் வந்து இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து A to Z வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிஸ்குருக்குல். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த இந்தியன் கம்பெனி தான், ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் கம்பெனி கூட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்பேஸில். ஸோ இவங்க வந்துட்டு என்ன நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது மூலமாக நம்ம எப்படி வந்துட்டு நமக்கு இன்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு கம்பெனினா பேசிக்கலி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி பண்ணியிருக்கணும், லீகலிட்டிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ அதோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட். அது என்ன ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃபோன், அதுக்கப்புறம் வந்து ஹெட்செட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ அது ஏன் கம்மியாக கிடைக்குதுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட், மார்க்கெட் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங் காஸ்ட், அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான அட்வர்டைசிங் காஸ்ட்லாம் இருக்கிறதுனால அஃபிலியேட் கமிஷனுங்கிறது ஒரு 3 to 8% தான் மேக்ஸிமமே இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மூவிஸ் இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சஸ், இந்த மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 80% வரைக்கும் கூட வந்து உங்களுக்கு அதுக்கு கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிஸ்குருக்குல்ல எது பேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அஃபிலியேட் கமிஷன் கொடுக்குறாங்க. அது என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஃபுல்லாக கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்தியாவில் வந்து நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டைமில் சர்ச் பண்ணுறது என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, ஃபேஸ்புக்கில் எப்படி ஆட் போடுறது, கூகுளில் எப்படி ஆட் போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தம் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சரியான புரிதல் இல்லை. யூடியூப்பில் போனாலும் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறது கிடையாது. பட் இவங்க வந்துட்டு அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான கோர்ஸை 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்துட்டு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் அதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இன்கமாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வீடியோ மேக்கிங் கோர்ஸ் இருக்குது. ஒரு ஃபோன் பேசிக்கலி யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வீடியோ வந்து இன்னும் ஹை குவாலிட்டியாக ரெண்டர் பண்ணுறது அப்படி சம்மந்தமான வீடியோஸ். அது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல்
ப்ரொஃபைல் செட் பண்ணி எப்படி அதில் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக்ஸ். அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ஃப்ரம் பேசிக் டு இன்டர்மீடியட், இந்த மாதிரி ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோல்ட் பேக்கேஜில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கோல்ட் பேக்கேஜ் மட்டும் இல்லை, அது தவிர இன்னொரு 2 பேக்கேஜும் இருக்குது. அந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு இன்னுமே அட்வான்ஸ்டான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சஃபையர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் போடுறது எப்படி, ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடுறது எப்படி, அப்புறம் யூடியூப் வந்து நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ப்ரொஃபஷனலாக வந்து நம்ம அதில் வந்து அப்ரோச் பண்ணுறது சம்மந்தமாக A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் பிகஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பேக்கேஜ். பிளாட்டினமில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் மாஸ்டர், அதாவது வந்துட்டு இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் ரீல்ஸில் போனோம்னா நிறைய பேர் வராங்க இல்லையா. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம வந்து ஒரு 100 பேர் 200 பேருக்கு முன்னாடி வந்து பப்ளிக்காக வந்து ஸ்பீக் பண்ணுறது, அது சம்மந்தமான ஒரு கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் காப்பி ரைட்டிங், அப்புறம் வந்துட்டு கண்டென்ட் ரைட்டிங், இது சம்மந்தமான அட்வான்ஸ்டு கோர்ஸஸும் அதில் இருக்குது. அதோடு சேர்த்து உங்களுக்கு மற்ற 2 கோர்ஸும் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து லேட்டர் ஆன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பேசிக்கலி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும்னா, இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கோர்சஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கார் ஓட்ட தெரிஞ்சுக்காமல் அதை ஓட்ட முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியும் படித்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அப்போ தான் அதை நீங்கள் பிஸ்னஸாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் லேட்டர் ஆன் இதே கோர்சஸ் வச்சு நம்ம வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய லெவலில் இன்கமும் பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு முடிக்க உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கும் போகும். ஸோ ஒவ்வொரு கோர்ஸையும் நீங்கள் முடிக்கிறப்ப உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு இருக்க முக்கியமான பார்ட், ஓகே இதில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது. இப்போ இந்த கோர்ஸில் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் எப்படி வந்து கேஷாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் சொல்கிற கண்டென்ட்டை வச்சு நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை வந்து ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணி இன்கம் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இதில் இருக்க கோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ஆட் போடுறவங்க இதை கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வேஸ் இருக்குது. அதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கோர்ஸ் வந்து என்ரோல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கோர்ஸ் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை தவிர ஃப்ரீயாகவே அஃபிலியேட் லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். விச் மீன்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூபருக்கு தனியாக ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலமாக அவருக்கு தனியாக வந்து கமிஷன்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் என்ரோல் ஆனோடனே உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு தனியாக அஃபிலியேட் லிங்க் வந்து கிரியேட் ஆகும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, இதே கோர்ஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறப்ப அந்த லிங்க் மூலமாக நடக்கிற சேலுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸும் வரும். அது எவ்வளோ வருங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இவ்வளோ அதிகம் அப்படின்னு பார்த்தா 67 to 70% வந்து உங்களுக்கு கமிஷன்ஸாகவே கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன்ஜி 60 to 70% கமிஷனாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1 வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால அவங்க திரும்ப அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடக்ஷன் காஸ்ட் இல்லை. அவங்க வந்து இதுக்கான சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை தவிர வந்து அவங்களுக்கு கேபிட்டல் காஸ்ட் மட்டும் போக வேறு எந்த அடிஷ்னல் காஸ்ட் இல்லைங்கிறதுனால இவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த கோர்சஸை வந்து எப்படி வந்து ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறோம்னா ஆட்ஸ் மூலமாகவும் அதுக்கப்புறம் மற்ற டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாகவும் ப்ரொமோட் பண்ணுறோம். அப்போ அதுக்கெலாம் வந்து நமக்கு அமௌண்ட் வேணும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இந்த 70% கொடுக்குறாங்க. அதில் ஒரு 10 or 20% நம்ம ஆட் போட்டது போக பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துட்டு என்ன மாதிரி பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வே டு க்ரோங்கிறத கூட சொல்லலாம். இப்போ இருக்க ஆன்லைன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் இன்கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது லீகலாக அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபாஸ்டஸ்ட் இன்கம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களால் பண்ண முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் லீகலாகவே பண்ண முடியும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ்ட் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா கவர்மெண்ட்னாலையும் அப்ரூவ் பண்ண விஷயம் தான். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் இன்கம் வருது அப்படிங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்தோடனே கோல்ட் பேக்கேஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் இருக்க கோர்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் முடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அஃபிலியேட் லிங்க்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு வைங்க. அப்படி நீங்கள் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதில் நடக்கிற ஒவ்வொரு சேலுக்கும் உங்களுக்கு 2000 rupees வந்து கமிஷனாக கிடைக்கும். அந்த சேல் வந்து கோல்டு சேலாக இருந்தாலும் சரி, பிளாட்டினம் சேலாக இருந்தாலும் சரி, சஃபையர் சேலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸிமம் 2000 கிடைக்கும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சேலுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் திங் என்னென்னா உங்களுக்கு வீக்லி பேமெண்ட், விச் மீன்ஸ் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு 4 சேல் நடந்திருக்குன்னா ஒரு 8000 நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கே டிடிஎஸ் பிடிச்சி, அதாவது டேக்ஸ் டிடக்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி, லீகலிட்டிஸ் ஃபாலோ பண்ணி, ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் 5% டிடக்ட் ஆகியே வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகே ஃபைன். ஸோ இதே வந்து இப்போ நீங்கள் சஃபையர் பேக்கேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அந்த அஃபிலியேட் லிங்க் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு கோல்டு சேலுக்கும் ₹2000 இன்ஸ்டன்ட் கமிஷன்ஸ், அண்ட் சஃபையர் சேல் மூலமாக நடக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ₹4000. சப்போஸ் பிளாட்டினம் நடந்ததுன்னா அதுக்கும் ₹4000 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் பேக்கேஜ் பிளாட்டினம் பேக்கேஜ். அதில் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து நடக்கிற ஒவ்வொரு கோல்டு சேலுக்கும் 2000, அதே மாதிரி சஃபையர் சேலுக்கு 4000, அதே மாதிரி பிளாட்டினம் சேல் நடந்ததுன்னா உங்களுக்கு 7000 வரைக்கும் ஒரே சேலில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் அந்த கோர்ஸ்லையும் உங்களுக்கு தனியாக லைவ் ட்ரைனிங்லும் நாங்கள் வந்து A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லி பே பண்ணுறீங்க. எப்படி இது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம கற்றுக்கிறது, ஏர்ன் பண்ணுறது, இது சம்மந்தமாக வந்து ட்ரைனிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு சரௌண்டாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு பேசிவ் இன்கமும் இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பேசிவ் இன்கம்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரூவன் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேசிவாகவே வந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க என்ன மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஒரு 1 டேக்கு 2 to 3 ஹவர்ஸ் வந்து பார்ட் டைமில் சாலிடாக பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இதில் இன்கம்ங்கிறது சாலிடாகவும் பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போக போக காமிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்களா, அப்படி பண்ணியிருந்தால் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபா வரைக்கும் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்கிற ஒரு ஓவர்வியூ காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் போடுறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட ஓனர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து சம்பர் பிட்வீன் 20 and 21 தான் இருக்கும், நார்த் இந்தியா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த பிஸ்னஸில் ஒரு 8 to 12 months இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 digit வந்து தொட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கவங்களோட இன்கம் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டப்போ 19 lakhs, இப்போ வந்து கண்டிப்பாக 25 lakhs க்ராஸ் ஆயிருக்கும். ரைட் சைடில் இருக்கவங்களுக்கும் சேம் 17 lakhs, இப்போ கண்டிப்பாக 20 lakhs வந்து க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெர் டே இன்கம் மட்டும் அவங்களோட வந்து செக் பண்ணுங்கள். ஸோ 44,000 வந்து லெஃப்ட் சைடில் இருக்கவங்க வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட 1,22,000 வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தா அந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட்டும் ப்ளஸ் வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நார்த் இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் முக்கியமாக பிஸ்குருக்குள்ங்கிற கம்பெனி பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெர் டேக்கு வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதில் இருக்கவங்களோட சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் வந்துட்டு அவங்களோட பேங்க்குக்கு கிரெடிட் ஆன ஸ்க்ரீன்ஷாட்ஸும் போட்டிருக்கோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 62,700 வந்து கிரெடிட் ஆயிருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,03,750 வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் கிடையாது, வீக்லி பேமெண்ட். அப்போ பார்த்துக்கோங்க இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டைமில் என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A to Z இது வந்து நம்ம ட்ரைனிங் அண்ட் கோர்ஸ் மெட்டீரியலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 days வந்து நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்து சேலுங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வர ஆரம்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கமிஷன்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது பேசிவாக வந்து உங்களுக்கு அவங்க அப்கிரேட் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கமிஷன்ஸ் பேசிவாகவும் வந்து தனியாகவே வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் பெஸ்ட் பார்ட் என்னென்னா வீக்லி நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிறதுனால நம்மளோட யூசர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃபைன். ஸோ அது மட்டுமே இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் டைமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பார்ட் டைம் கன்வெர்ட்டட் டு ஃபுல் டைமும் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஜாபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் ஏர்ன் பண்ணுறத பார்ட் டைமர்ஸ் வந்து பார்ட் டைம்லேயே வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதிலே இப்போ ஃபுல் டைம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எந்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ட்ரீம் கேஜெட்ஸ் அண்ட் ட்ரீம் பைக்ஸ் வந்து அவங்க வந்து இது மூலமாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு சச் அண்ட் யங் ஏஜ், அதாவது நான் இங்கே பேசிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா 18 22 23 அந்த வயசுல வந்து இதெல்லாமே எடுத்தவங்களா தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் தமிழ்நாட்டில் என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஸ்னஸ் இது வரைக்கும் யாருக்குமே வந்து பெருசாக தெரியாது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா நிறைய பேருக்கு அதோட புரிதல் இல்லை. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து என்டர் ஆகிறோம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க நம்ம க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து எந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம எதுக்காக பே பண்ணுறோம், எவ்வளோ பே பண்ணணும், என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பேக்கேஜுக்கு என்னென்ன இது செலவாகுங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பே பண்ணுறது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கோர்ஸ்க்காக தான் பே பண்ணுறோம், கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பேசிக்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் கோர்ஸில் நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள் வந்து வந்துடுது. அதே சஃபயர் கோர்ஸில் வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இன்னும் கண்டென்ட்டோட குவாலிட்டியும் வந்து பயங்கரமாக இருக்கும். விச் மீன்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸ் போடுறது எப்படி, ஃபேஸ்புக் ஆட்ஸ் போடுறது எப்படி, இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வெளியே தனித்தனியாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு 10,000 20,000 30,000 சொல்லுவாங்க ஒவ்வொரு தனித்தனி கோர்ஸ்க்குமே. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கு மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹை ரேஞ்ச் கோர்ஸஸை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எதுலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் லோவல் லெவலிருந்து ஆரம்பித்து நீங்கள் அதுக்கப்புறம் அப்கிரேடும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பாசிபிள் தான் டோட்டலி. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற அந்த அஃபிலியேட் லிங்க் வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ணுறது கிடையாது. அது வந்து ஃப்ரீ தான் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஓகே ப்ளஸ் வந்து இது நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால இந்த அஃபிலியேட் லிங்க் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வேணும்னா பண்ணலாம், அப்படி இல்லைனா கோர்ஸில் படித்தா மற்ற இதை வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்பில் வந்துட்டு எப்படி நம்ம இது பண்ணுறது சம்மந்தமாகவோ, இல்லைனா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சஃபேர் போகிற பட்சத்தில், இல்லைனா நார்மலாக நம்ம வந்துட்டு கோல்ட் போகிற பட்சத்தில் எப்படி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் பெட்டராக நம்ம இன்கம்க்கு யூஸ் பண்ணுறது சம்மந்தமாகவும் லேர்ன் பண்ணி அதை வந்து நீங்கள் என்கேஷ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஏன் வந்து நம்ம பிஸ்குருக்குள் வந்து அஃபிலியேட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்தியாஸ் பிக்கஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் பிகஸ்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கம்யூனிட்டி. விச் மீன்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பிஸ்குருக்குள் தான் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரொஃபஷனல் குரூப்லேயே பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஆல்மோஸ்ட் 10,000 to 20,000 பீப்புள் ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஆக்சஸ் வந்து ஒன்ஸ் வந்து என்ரோல் ஆனோடனே கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்மளுக்கான வேலிடான பாயிண்ட்ஸ் ஆகட்டும் சரி, ப்ளஸ் ப்ரோ டிப்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஷேர் ஆகும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அஸ் அ கம்யூனிட்டியாக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அஃபோர்டபுள் லேர்னிங் ப்ரோக்ராம். விச் மீன்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோர்சஸ்லாம் தனித்தனியாக பண்ணுறதுக்கே வந்து பல ஆயிரம் வந்து தேவைப்படும். பட் இங்கே வந்து ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்மளுக்கு இருக்க போகுது. அது என்ன, அது எவ்வளோங்கிறதையும் நெக்ஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் டைம் இன்கம் நீங்கள் பார்ட் டைமில் பண்ணலாம். பட் இங்கே வந்து நீங்கள் என்ன பார்ட் டைமில் பண்ணுறதா இருந்தாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டர்ஷிப் அண்ட் சப்போர்ட் வந்து 24/7 இருக்கும். கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் கொயரிஸ் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்துக்கான ரிப்ளை வந்து 1 or 2 டேஸ்லேயும் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு தமிழ்லேயே வந்து உங்களுக்கு தேவைப்படுற சப்போர்ட் எல்லாமே லைவ் ட்ரைனிங்ஸ் தனியாக அதுவும் உங்களுக்கு A to Z வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு A to Z வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது. ப்ளஸ் இதிலான முக்கியமான விஷயம் என்னென்னா க்ரோத் பொட்டன்ஷியல் தான். ஸோ நம்மளுக்கு வந்து இன்கம் பண்ணுறது வந்து இந்த கொரோனா டைமில் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. பட் ஆன்லைனில் தான் வந்துட்டு அடுத்த ஃபேஸ் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ தான் என்ட்ரு ஆயிருக்குன்னா அப்போ இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 months வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறத நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ காஸ்ட் பேஸ்டுக்கு நம்ம வர்றப்ப இது வந்து என்ன காஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சிருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட ஃப்ரம் ஸ்டார்டிங்கே 3,499 3,499 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பேக்கேஜ் 5,999 ஸ்டார்ட் ஆகுது. அல்டிமேட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 9,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 3,500 rupees and 6,000 rupees ஆல்மோஸ்ட், அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9,999. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கேஜஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் எடுத்து போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு GST இன்க்ளூடட் தான். ஸோ இது வந்து நீங்கள் இப்போ எடுத்து போகிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் டே 1லேருந்து அஃபிலியேட் லிங்க்கும் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்களோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக்லேயே ஒரு 3 to 1 வீக்லேயே வந்து நீங்கள் இதை பிஸ்னஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கான சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கோட் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து எதுவுமே இது பண்ண போகிறது கிடையாது. நடக்கிற ஒவ்வொரு சேலுக்காக தான் அவங்க பே பண்ண போகிறாங்க. ஸோ பே பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து ஒரு சாமானியனை வந்து மில்லியனர் ஆக்கி இருக்கிறதுக்கான விஷயங்கள் அனைத்தும் இதில் இருக்குது. அது மூலமாக அவங்க வந்து ஒன்றுமே வந்து பெட்டரான பிஸ்னஸ் க்ரோத்தும் அவங்களுக்கு கிடைக்கிது. ஆஸ் அ நார்மல் ஆவரேஜ் பர்சனாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கோசி லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு அனைத்து விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அட்ஹியரன்ஸாகவே இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்க்குறப்ப வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே A to Z வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியது உங்களோட இதில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ஸ் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக இதை நம்ம எடுத்து பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்கியூஸ் கொடுக்குறவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 or 2 இயர் பேக் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ஆன்லைனில் பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அவர் வந்து இப்போ வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு வந்து அப்போயே நம்ம பண்ணியிருந்தா இந்நேரம் நம்மளும் ஓரளவுக்கு வந்து ஃபினான்ஷியலி வெல்பீயிங்காக இருந்திருக்கலாங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக இருந்திருந்திருக்கும், இல்லாமல் கூட இருந்திருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னொரு 2 to 4 monthsல வந்து ரேப்பிடாக க்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து க்ரோத் ஸ்டேட்டஸை வந்து பார்த்துருந்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண மிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல எந்த வித அர்த்தமுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அண்ட் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ அதே விஷயத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜாயினிங் ப்ராசஸ் சம்மந்தமாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.